Hey guys, welcome back to another video. இந்த வீடியோ வந்து என்னன்னா வர்க்கலா வீடியோ தான். வர்க்கலாவில் வந்து நம்ம பார்ட் 1 ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ பார்ட் 2 இந்த வீடியோ. பார்ட் 1ஓட வீடியோ லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க guys. இப்போ வந்து பார்ட் 2ல் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம சவுத் கிளிஃபை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நார்த் கிளிஃப் பார்த்தோம், இந்த வீடியோவில் சவுத் கிளிஃப் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், இப்போ வந்து போன வீடியோ வந்து நார்த் கிளிஃப் வந்து போய் பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட் டுவோர்ட்ஸ் சவுத் கிளிஃப். ஓகே, நம்ம வந்து ஜர்னி ஆரம்பிப்போம். ஓகே, போவோம். நேராக போயிட்டு ஒரு இடத்துல இறங்கிட்டு இந்த கெஃபேல லைட்டாக சில் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப கிளம்பணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கெஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. சவுத் கிளிஃபு அதுலேயும் சரி, நார்த் கிளிஃப்லேயும் சரி, கெஃபேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது வந்து ஆல்தோ இட்ஸ் அன் ஆஃப் சீசன், சீசனில் போனீங்கன்னா இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபுட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் வே எக்ஸ்பென்சிவ். என்னென்னா ஃபுட்டு வந்து நீங்கள் எப்போவுமே நல்ல கடையில் வந்து நல்லா விசாரித்து நல்ல கடையாக பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. ஓகே, இங்கே வந்து ஒரு நம்ம கிளிஃப்க்கு வந்திருக்கிறோம், சவுத் கிளிஃபு. இங்கே வந்து அப்படியே எந்த ஒரு வேலி ஃபென்ஸ் எதுவுமே கிடையாது. மேலே இருந்து அப்படியே பார்க்குறோம் ஒரு வியூ. பாருங்கள், சீ நல்லா ஆசமாக தெரியுது. லுக்ஸ் ரியலி பிரிட்டி. ஓகே, இந்த பீச்சில் வந்து யாருமே இல்லை. சவுத் கிளிஃபில் இந்த சைடில் வந்தேன். இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் மிஞ்சி போனால் ஒரு 10 பேர்கிட்ட தான் இங்கே இருந்தாங்க. அதுவும் பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. பீச்சே வந்து ரொம்ப ஒரு கோஸ்டடாக இருக்குது. இந்த இடமே யாருமே இல்லை. ஓகே, நம்ம இந்த இடத்த போய் அப்படியே பார்ப்போம். இங்கே அந்த மேலே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்படியே இங்கேருந்து இறங்கி வந்தாச்சு. The beach looks pretty nice from here. ஓகே guys, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வர்க்கலாக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நார்த் கிளிஃப் பெஸ்ட்டாக சவுத் கிளிஃப் பெஸ்ட்டாக அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை 2 கிளிஃபும் ஓகே தான். பட் சவுத் கிளிஃப் வந்து இட்ஸ் லில் பிட் என்ன சொல்ல, நார்த் கிளிஃப் அளவுக்கு வரல. என் ஒப்பீனியன் என்னென்னா, நான் நார்த் கிளிஃப் தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். சவுத் கிளிஃப் இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து பாருங்கள் எந்த கிளிஃப் நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆல்ரைட், இங்கே வந்து நிறைய நண்டெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஹோல்ஸ்குள்ளெல்லாம் நிறைய நண்டுகள் எல்லாம் இருக்கும். கிராப்ஸ் எல்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஆல்ரெடி காட்டினேன்ல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், டீப்பாக உள்ளே போயிடும். கடலோரத்தில் இந்த மாதிரி நிறைய நண்டு ஓட்டையாக போட்டு வச்சுருக்கோம். ஓகே, நம்ம வந்து இப்போ மேலே ஏறி போவோம். இங்கே வந்து ஒரு தங்குறதுக்கான ஒரு ஹோட்டல் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். மேலே இருந்து அந்த வியூவையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஓகே, நம்ம அப்படியே மேலே ஏறி போவோம். அப்படியே இந்த காட்டுக்குள்ளேருந்து அப்படியே இறங்கி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த ஸ்டேர்ஸ் வந்து ஏறி அப்படியே மேலே போகணும். நீங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுத் கிளிஃப்லேயே நிறைய ஹோட்டல்ஸு, அப்புறம் ஸ்பாஸ், மசாஜ் சென்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் இங்கே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. என்னென்னா, நார்த் கிளிஃபில் வந்து எல்லாமே ஈஸிலி அவைலபிளாக ஆக்சசிபிளாக இருக்கும். பட் சவுத் கிளிஃபில் வந்து என்னென்னா, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கேபு, ஆட்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே தள்ளி இருக்குது. பட் நார்த் கிளிஃப் அப்படி கிடையாது. கொஞ்சம் ஈஸிலி ஆக்சசிபிள், எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஓகே, மேலே போவோம் கைஸ். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டேயும் பார்த்தீங்கன்னா நல்ல எலீட்டான ரூம்ஸும் இருக்குது. அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், மேலே வந்தாச்சு.
மேலே இங்கேருந்து பார்க்குறதுக்கு வாவ், வியூ வந்து அமேசிங்காக இருக்குது. இங்கே வந்து இந்த சேரில் உட்காந்து அப்படியே சில் அவுட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அப்புறம் இட்ஸ் ரியலி குட் பிளேஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம், எஸ்பெஷலி டியூரிங் த ஈவினிங் டைம்ஸில் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரியலி அமேசிங்காக இருக்கும். நான் இப்போ காமிச்சேன் அந்த மேலே ஹோட்டல் அந்த வியூ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஹோட்டல் வந்து எக்ஸ்பென்சிவ் தான், நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய போர்டு போட்டிருப்பாங்க, நிறைய ஹோட்டல்ஸு கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நான் வந்து அப்படியே இப்போ கீழே இறங்கி போகிறேன். ஓகே, மேலே போய் அந்த வியூவை காட்டுறதுக்காக தான் நான் அவங்க மேலே போனேன். இப்போ வந்து திரும்ப அகைன் நம்ம கீழே இறங்கி வரப்போகிறோம். இறங்கி வந்து திரும்ப பீச்சுக்கே போகிறோம். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த வீடியோ வந்து சவுத் கிளிஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணேன். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன். அந்த வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே இருக்குது, அதையும் போய் பாருங்கள். ஸோ நார்த் கிளிஃப், சவுத் கிளிஃப் எது வந்து பெஸ்ட்டு, எது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, that's it for today's video guys. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.